ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேங்கோ வச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் செய்யலாங்க. வாங்க. பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. புளிப்பு இருக்கக்கூடாது, நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழம். எந்த மாம்பழமாக இருந்தாலும் சரி, நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிக்கலாம். நல்லா தோல் நீக்கிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாங்காய் பீஸெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடானதும் சைனா கிராஸ் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பசும்பால் ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை 100 கிராம். பாலில் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாங்க. நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லைங்க. நான் இருக்கிறனால போட்டுக்கிறேங்க. நீங்கள் இல்லாட்டி அப்படியே கூட செஞ்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூடு ஆறுனதும் மேங்கோ பேஸ்ட் போட்டுக்கலாங்க. சூடாக போட்டுக்காதீங்க, பால் திரிஞ்சு போயிடும். கொஞ்சம் சூடு ஆறுனதும் மேங்கோ பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்சர் இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சைனா கிராஸ் ஊற்றிக்கலாங்க. நல்லா
மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா சூடு ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஆறிடுச்சுங்க. நல்லா பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. பாருங்கள், மேங்கோ புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சுங்க. மேங்கோ புட்டிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.